என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. இது தான்தோன்றி ஈஸ்வரர் ராஜகோபுரம், சரியா? இந்த கோவிலில் இருந்து தான் நேற்று நான் உங்களுக்கு நேரலை போட்டேன், சரியா? இது தெப்பக்குள மண்டபம், சரியா? தீர்த்த திருவிழா நடைபெற இடம், மிக பெரிய ஒரு மண்டபம் இது, சரியா? மிக 4 பக்கங்களும் மண்டபம், அதுக்கு கீழே படிகள், கீழே குளம் அப்படின்ட்டு மிக அழகான கட்டட அமைப்பை கொண்டிருக்கும் இந்த இடம், சரியா? இது தேர், மிகப்பெரிய தேர் உள்ளுக்கு வச்சு பூட்டப்பட்டிருக்கு. கோயில் திருவிழா டைம்களில் அந்த தேர் வெளியே எடுக்கப்படும், சரியா? 5 தேர்கள் வேறுபட்ட வகையான வடிவங்களில் இந்த மிகப்பெரிய தேர்கள் இருக்குது, சரியா? இந்த ராஜகோபுரமானது மதுரையில் இருக்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மதுரை மீனாட்சி அம்மன் ராஜகோபுரங்களில் ஒன்றோட வடிவமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறார், சரியா? எப்போன்னு சொன்னால் அந்த கும்பாபிஷேக நேரம் எங்களுக்கு சொன்னார், சரியா? இது கோயிலுடைய வெளி வளாகம். கோயில் ராஜகோபுரம் புதுசாக கட்டப்பட்டிருக்கு, கோயில் புனரமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் மதில் கட்டடம் இன்னுமே, வெளிப்புற கட்டடம் இன்னுமே கட்ட இல்லை. கட்டினா தான் கோயிலில் சோலையாக மறுபடியும் ஆக்க முடியும். அடிப்பாட்டு நேரம் இதெல்லாம் சிதைவடைஞ்சு போனதை புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கோயில் மிக மிக பழமை வாய்ந்த கோயில்களில், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் ஒன்று, சரியா? ஒல்லாந்தர் காலத்தில் இங்கே படையெடுத்து வந்த ஒல்லாந்தர் இந்த கோயிலை அழிக்க உள்ளுக்கு வந்தபோது, பூட்ஸ் காலோட படைகளோட ஆயுதங்களோட வந்தபோது இந்த அர்ச்சகரை பார்த்து வெளியே போக சொல்லியிருக்காரு. அவர் கையெடுத்து கும்பிட்டு இது நாங்கள் வழிபடுற இடம்னு சொல்லணும். அவர் சிரிச்சு கொண்டு இதெல்லாம் வழிபடுவீங்களா, இந்த மாடு என்ன கல்லில் இருக்குது, இந்த கல்லை போயிட்டு வழிபடுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரம் அவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் அந்த கோயிலை இடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கிறாரு அழுது. அந்த நேரம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாடை எழும்பி புல்லு சாப்பிட சொல்லு, நான் இந்த கோயிலை இடிக்கிறத மட்டும் இல்லை, உன்னையும் விட்டுட்டு போகிறேன். ஆனால் இதில் நடக்கலைன்னு சொன்னால் உன்னையும் கொண்டு கோயிலையும் தரமட்டமாக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அர்ச்சகர் என்ன செஞ்சுருக்காரு, அருகில் இருந்து அரகம்புள்ள கொண்டாந்து நந்தி பகவானுக்கு வச்சுட்டு சுயம்பு லிங்கமாக இருக்கப்படுற நம்மளோட ஈசனை நோக்கி அழுது வேண்டி பூசை செய்திருக்கிறாரு. உடனே நந்தி பகவான் உயிரோடு வந்து கத்தி இந்த அரங்கம்புள்ளையும் சாப்பிட்டு மேண்டு கத்தி சாணமும் விட்டுட்டு திரும்பவும் அதே சின்ன வடிவத்தில் கல்லாக மாறினதாக கதை கூறப்படுது. அது வரலாறு. ஆனால் உண்மையிலே இலங்கையில் நடந்த யுத்த காலங்களில் நாங்கள்லாம் பிறந்திருக்கல, சின்ன வயிற்றுக்குள்ளே இருக்கிறதா அம்மா சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த கோயிலில் தான் அந்த நான் சொன்னல அன்னதான மண்டபம், அது மிகப்பெரிய மண்டபங்க, சரியா? அதில் தான் போய் நாங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்க அனைவருமே, சுற்றுப்பட்டில் இருக்க அனைவருமே போய் தஞ்சம் அடைஞ்சதாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரியா? அந்த நேரம் அடிப்பாட்டு நேரம் இந்த கோயில் அப்போ ஒல்லாந்தரே என்ன செய்தார், அந்த கோயிலை அழிக்காமல் அவரே வியந்து போய் இந்து மதத்துக்கு மாறி இந்த கோயிலுக்கு பூசை செய்துட்டு அவரை இந்துவாகவே அந்த ஒல்லாந்தனும் மாறிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த எங்களுடைய இந்த உள்நாட்டு போரில் இந்த கோயில்கள் இடிக்கப்படாட்டியும் ஆனால் சிதைக்கப்பட்டு ஆனால் இப்போ அது புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய லிங்கம், அந்த சுயம்பு லிங்கம் தான் இன்னுமே இந்த கோயிலில் இருக்குது. நேற்று கூட நான் மிக சாட்சியான தெய்வம். நேற்று கூட நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு அலுவலாக வெளியே போயிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறணுன்னா சிவனையாவை போய் நேரடியாக நான் பார்த்துட்டு தான் வீட்டுக்கே திரும்பினேன். ஓகே, அப்படி சக்தி வாய்ந்த கோயில். நீங்களும் இந்த சிவபெருமான தரிசனம் செஞ்சு உங்களுடைய அருளாசிகளை பெற்றுக்கொள்ளணும் நீங்களும், நானும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? கோயில் பாருங்கள், ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும், முல்லைத்தீவு போகிற மெயின் ரோட்டில் இருக்குது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ